நண்பர்களே, உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகி எம்பியின் அருளாசியோடு கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, இந்த கார்த்திகை மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களெல்லாம் வந்து சேரும். என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார். இந்த 3ஆம் இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா, 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடியவர். இவர் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று எங்கே பார்க்கிறார் அப்படின்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை, பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியங்கள் பலவாறாக வரும். தகப்பனாருக்கு இதுவரை இருந்த மனக்கஷ்டம் அல்லது உடல் நோய் இவைகள்லாம் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள், அதேபோல் தெய்வ அனுகூலங்கள் கிடைப்பது, குலதெய்வத்தினுடைய அனுகூலங்கள், எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, தன வருவாய், பண வருவாய் இவையெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும். தகப்பனார் ஸ்தானாதிபதி சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, 11ஆம் இடத்துல, அதாவது உங்களுக்கு 11ஆம் இடத்துலையும் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். ஆக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாக்கியம் பலவாறாக பெருகும். தாயார் வகையில் இருந்த பிணக்குகள் தீரும். தாயாருக்கு உடல்நிலைகள், மனநிலைகள் இவைகள்லாம் சரியில்லாமல் இருந்ததெல்லாம் அற்புதமாக இந்த மாதத்தில் மேலோங்கி நல்ல விதமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதத்தில் தென்படுகிறது. அதே போல் உங்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் அப்பப்போ கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். ஆனால் இருந்தாலும் வியாபாரம், ஏன்னா சந்திரனுடைய பேச்சு நல்ல விதமாக, அதாவது ஏற்றத்தாழ்வுகளாக இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வியாபாரம் சிறப்பாக சேரும். அதே போல் உங்களுடைய சகோதரர்கள் வகையில் சிறு சிறு மனஸ்தாங்கல்கள் இருக்கும், இருந்து சரியாகும். கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் ரொம்ப அந்யோன்யம் பெருகும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு. புத்திர வகையில் 20ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு புத்திர வகையில் புகழ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த மாதத்தில் சிறப்பான பலன்களாக ரிஷபராசிக்காரர்களுக்கு தென்படுகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க. சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வீடு சேரும். அதே போல் உடல்நலம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, 11 தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். அதன் பிறகு நீங்கள் சுறுசுறுப்பாயிருவீங்க. அதாவது கார்த்திகை 11ஆம் தேதி வரையும் தான். அதன் பிறகு அற்புதமான பலன்கள் சேரும். இந்த மாதிரி பலன்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில், கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் மேன்மையான பலன்களும் லாபமான தருணங்களும் மிக சந்தோஷமான தருணங்களும் தெய்வீக அனுகூலங்களும் தெய்வீக வழிபாடும் தாயார் தந்தையார்கள் 2 சம்பந்தப்பட்டவர்களும், தாய் தந்தை சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.